2 நண்பர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் பரஸ்பரம் விசாரித்துவிட்டு, இறைவன் எல்லோரையும் வசதியா எல்லா செல்வங்களோடும் வச்சிருக்கான்ப்பா. ஆனா எனக்கு மட்டும் இதுவரைக்கும் இறைவன் எதுவுமே தந்ததே இல்ல. அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டே நண்பர்ட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்றாரு, "சரி, நான் உனக்கு ரூ. 1,00,000 தரேன்ப்பா. உன்னுடைய ஒரு கைய எனக்கு குடுக்க முடியுமா?" அப்படிங்கிறாரு. "ஆ, முடியாது" அப்படின்னு சொல்றாரு. "சரி, ரூ. 10,00,000 தரேன். உன்னோட காலாவது எனக்கு குடுக்க முடியுமா?" அப்படின்னு. அப்ப இவரு, "இல்ல, முடியாது. நீ எவ்வளவு பணம் கேட்கிறாயோ அதுக்கு மேலேயே தரேன். உன்னோட 2 கண்ணையும் எனக்கு குடுத்துரு" அப்படிங்கிறாரு. அப்போ முடியவே முடியாதுன்னு இந்த நண்பர் சொல்றாரு. இப்ப இதிலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்தில இருக்கிற எல்லா செல்வங்களை கொடுத்தாலும் அவரோட கண்கள மட்டும் அவர் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இறைவன் உனக்கு எவ்வளவு மிக உயர்ந்த செல்வங்களை கொடுத்திருக்கிறார். முதலில் அதற்கு நீ நன்றி செலுத்தாமல் எதுவும் தந்ததில்லை என்று இறைவனை செலுத்திக் கொள்கிறாயே அப்படின்னு கேட்கிறாரு. நண்பர்களே, எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் இறை வாழ்க்கை. அவர்தான் இறைவன். பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அவர்தான் உணவு வழங்குகிறார். கடலில் உள்ள திமிங்கலத்திற்கு ஒரு நாளைக்கு 33 டன், அதாவது 33,960 கிலோ மீன்களை திமிங்கலத்திற்கு மட்டும் உணவாக வழங்குகிறார். உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கிறார். இன்னும் சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கிறார். இன்னும் சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கிறார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு கஷ்டங்கள் என்று. கொஞ்சம் திரும்பி பார்த்தால்தான் புரிய வரும், நம்மை போன்ற மற்ற மனிதர்களும் நம்மை விட அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று. முதலில் இறைவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். நீ உனது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இருக்கிறாய். எத்தனையோ பேர் உறவுகளை இழந்து தவிக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ உனது தொழிலை நோக்கி செல்கிறாய். எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாய். எத்தனையோ நோயாளிகள் சுகத்தை பெறுவதற்காக வேண்டி கோடிகளை கொட்டுகிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். எத்தனையோ பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இந்த உலகத்திலிருந்தே இழந்துவிட்டு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீ உனது தேவைகளை முறையிட்டு வணங்குவதற்கு உனக்கு ஒரு உயிருள்ள இறைவன் இருக்கிறார். எத்தனையோ பேர் கல்லுக்கும் மண்ணுக்கும் சிரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்து. நீயாக இருக்கிறாய். எத்தனையோ பேர் அவர்கள் உன்னை போல் இருக்க ஆசைப்படுகிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்து. எந்நேரமும் மகிழ்ச்சியுடன் இருந்து பிறரையும் மகிழ்விக்க முயற்சி செய். இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இரு என்று இரு நண்பர்கள் பேசிக்கொண்ட இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த சம்பவம் நம்மளை மேலும் நிறைய இறைவனை பற்றி சிந்திக்கவும், இறைவனை பற்றி பிரார்த்திக்கவும், இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் நம்மை தூண்டுகிறது. நாமும் இயன்றவரை இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனுக்கு கீழ்ப்படிவோம். வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.